வணக்கம் ஐயா. உணர்ச்சிகளை அடக்கி வைத்தால் பிரச்சனை வருமா? நீங்கள் கூறுவது போல் சூழ்நிலைக்கு தகுந்த உணர்ச்சிகள் எனர்ஜி வருகிறது. ஆனால் நான் கோபப்பட்டு பேசிவிட்டால் திரும்பவும் எனக்கு ஏதேனும் ஒரு விஷயம் புரியல என்றால் ஏதாவது ஒரு சூழலில் வேண்டுமென்று அவமானப்படுத்துவார்கள் என்று உணர்ச்சிகளை அடக்கி வைக்க வேண்டிய நிலை உள்ளது. எல்லா நேரங்களிலும் சூழ்நிலையிலும் அமைதியாகவே இருந்தால் நம்மை ஏமாளி, முட்டாள் என்று நினைத்து விடுவார்களோ? என்ன செய்வது? ஐயா, எனக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம். இதுபோல் ஒரு சிறிய விஷயம் செய்தால் கூட ஈகோ வந்துவிடும். என்ன செய்வது? அதாவது உணர்ச்சிகளை நம்ம சும்மா பேருக்கு அப்படி தான் நிறைய இதில் அடக்கிடணும், உணர்ச்சிகளை அடக்கி வச்சுக்கிடணும்னுட்டு சொல்லி எல்லோரும் அட்வைஸும் பண்ணுறாங்க. நிறையா பேர் அடக்கிறேன்னுட்டு சொல்லி அப்படி ஒரு ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. அது அடக்கிறதுங்கிறதே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு கோபமோ பயமோ வருத்தமோ உங்களுக்கு இது தெரியும் போதே இது மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனது எப்படி நீங்கள் பிடிச்சி அடக்க முடியும்? அதனால் அந்த வார்த்தையே தப்பான ஒரு வார்த்தை. அது அப்படியே கிடையாது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது, பயத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அது புதுசு புதுசாக வருது. அந்த சூழ்நிலையே புதுசு புதுசாக நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது, புதுசு புதுசாக பயத்தை ஏற்படுத்துது. அதுக்கும் நமக்குள்ள உறவு சரியில்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த சூழ்நிலைக்கும் நமக்குள்ள உறவு சரியில்லை. இந்த உறவை சரியாக வச்சுக்கிடுறது தான் நம்ம செய்யணும் ஒழிய, அது ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கு, அது அப்படியே இருக்குது, நம்ம பிடிச்சி அடக்கி வச்சா தான் அது நிற்குங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம எதையுமே அடக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் முக்கியம் ஒழிய, நம்ம உணர்ச்சிகளை எப்படி அடக்கிறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது முக்கியமே கிடையாது. எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அது கோபம், பயம்னு சொல்லி நம்ம பேர் கொடுக்குற மொழிய, அது பேசிக்கலாக எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இருந்தால் தான் நீங்கள் அதை வச்சு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண முடியும். அப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு உணர்ச்சி வருது. அது நீங்கள் தேவை இருந்ததுன்னா அந்த உணர்ச்சியை பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா உணர்ச்சியை பயன்படுத்தாமல் விட்டுடலாம். அப்போ நமக்கு முக்கியம் என்னன்னு சொன்னால், செய்கிற செயல் வெற்றிகரமாக நடைபெறணும், சூழ்நிலையை வெற்றிகரமாக நிர்வாகம் பண்ணணும். அதுதான் முக்கியம் ஒழிய, உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் முக்கியமே கிடையாது. இந்த பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. அதனால் இப்போ நம்ம கண்ணாடி முன்னால் நிற்கிறோம். கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவம் என்ன உங்களை உடல் என்டையர் பாடியை கூட காட்டும். ஆனால் நீங்கள் ஒரு ஷேவ் பண்ணுறீங்க, அல்லது இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, அல்லது உங்கள் ஹேரை நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொன்னால், எந்த பகுதி உங்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க. அந்த உருவத்தை பார்த்து, அந்த உருவத்தில் தலைங்கிற பகுதியை பார்த்து, அந்த இதை பற்றி சீப்பையும் வச்சு அந்த பகுதிக்கு அதை பயன்படுத்திக்கிடுங்க. அது என்டையர் பாடியை காட்டினாலும் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதை பயன்படுத்துறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்துன்னு சொன்னால், உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்துன்னு சொன்னால் அதை பயன்படுத்தணுங்க. ரிலேட்டடாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது உதாரணமாக நீங்கள் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு கண்ணாடி முன்னால் நின்று கூட பண்ணுறீங்க. இதில் கண்ணாடியில் நின்று பண்ணணும், கண்ணாடி முன்னால் நின்றும் பண்ணலாம், கண்ணாடி முன்னால் நிற்காமலும் பண்ணலாம். வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கண்ணாடி தேவையில்லை, ஷேவ் பண்ணுறதுக்கு தேவை தான், தலை வாடுறதுக்கு தேவை தான். வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கண்ணாடியே தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் பண்ணுறத சும்மா பார்த்துக்கிட்டே பண்ணுறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நினச்சி நீங்கள் பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இங்கே முக்கியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்கிற வார்ம் அப் எக்ஸசைஸ் தான் முக்கியம் ஒழிய, கண்ணாடியிலே தெரியக்கூடிய உருவமே முக்கியம் இல்லை. அதே மாதிரி இங்கேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு எமோஷன் வருது, இந்த சூழ்நிலைக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்காக அது வருது. இது தேவை இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையோடு நம்ம எப்படி இணக்கமாக இருக்கிறது, இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம எதிர்கொள்கிறதுங்கிறது தான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனால தான் நாம் இந்த 10 கட்டளைகள் சொல்கிறோம். இந்த 10 கட்டளைகள்னுட்டு சொல்கிறதுன்னா 10 விதமான அணுகுமுறை, 10 விதமான விதிமுறைங்கிற மாதிரி நம்ம எப்படி அணுகிறது, எப்படி எடுத்துக்கிடுறதுங்கிற மாதிரி சொல்கிறோம். அதில் நீங்கள் அந்த கட்டளைகளை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 5வது இது எல்லாரையுமே உங்களுடைய நண்பர்களாக எடுத்துக்கிடணுங்கிறது அதில் ஒரு கட்டளை. அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வலிக்கும்.
உங்கள் நண்பர்களே உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். அப்போ என்னன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை ரசிப்பீங்க, அவங்க கிண்டலை கூட ரசிப்பீங்க. அது உங்களை ஹர்ட் பண்ணாது. அப்போ அதனால் நீங்கள் ஏதோ தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்கிற மாதிரிலாம் கூட நினைக்க வேண்டாம். நீங்கள் மொத்தத்தில் எல்லாரையுமே நண்பர்கள், அவங்க எதிரிகளாக கூட இருப்பாங்க, இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் நீங்கள் உங்களை பொறுத்தளவில் எல்லாருமே நண்பர்கள் தான்ங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். இதுதான் என்ன சொன்னால், நீங்கள் எடுக்கிற முடிவுங்கிறது அது உங்களுடைய முடிவே கிடையாது. நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்களோ அதுவே ஒரு வரமாக மாறிடும். அது இறைவனே உங்களுக்கு கொடுத்த வரங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பலம் பெற்றதாக இருக்கும். அதனால் அதை பயன்படுத்தி எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் வெற்றி பெறலாம். அதனால் இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த அளவில் இந்த 5வது விதிமுறைங்கக்கூடிய எல்லாரையும் நண்பர்களாக ஏற்றுக்கிடணுங்கிறத நண்பர்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு விரோதமாக கூட பண்ணிட்டு போட்டோம், ஆனால் உங்களை பொறுத்தளவு அவங்க நண்பர்கள் தான் சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் அதை உங்களுக்கு உதவிகரமாக செஞ்சதாகத்தான் நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்கங்கிற ஃபீலிங்கே வராது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் உங்களை எதிரிகளாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான், உங்களுக்கு நண்பர்கள் தான்ங்கிற மாதிரி நீங்களே ஒரு முடிவு எடுத்துடுங்க. அந்த முடிவு உங்களை காப்பாற்றும்.